படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து நம்மளுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய எதிரான கருத்துக்கள் ஒரு சின்ன குழந்தைய கூட வெளியே விட முடியாத அளவுக்கு இருக்குது. அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மா நம்மளுக்கு கூட இருந்துச்சுன்னா உண்மையிலே பெரிய இது. ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. இனிமேல் நல்லா இருந்துச்சு. படத்துலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு ஆன்மா வந்து நல்ல ஆன்மாவாக கிடைச்சா நம்மளுக்கு நல்லது. அதுதான் வேறு. பெண்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சிதா மேம் சொல்லவா வேணாம், அவங்க ஆக்டிங்கில் கிங்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பயம் இருந்ததுங்கிறத விட ஒரு ஃபீல், அவ்வளோதான். எமோஷ்னல், அதாவது நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்மா நம்ம கூடயே இருக்கணுன்ற ஒரு ஃபீல். சாங்ஸு ரொம்ப இதாக இருக்கிற சாங்ஸ் வந்து புத்தா சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் சாங்னா புத்தா சாங். எல்லாருமே ஃபேமிலியோட, அதுவும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. ரக்ஷிதா ஆக்டிங் பிடிச்சிருந்தது. நிறைய வந்து ஜென்ஸுங்க லேடிஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த படத்தை பார்த்து நிறைய பேரண்ட்ஸுங்க இது பண்ணணும். சாங் சூப்பராக இருக்குது. கருப்பசாமி சாங்கு, புத்தர் சாங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடிலாம் வேறு லெவல். படமே வேறு லெவல். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் சொல்லி எல்லாரையும் பார்க்க வைக்க சொல்லணும். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்து ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்து. எல்லாருமே பார்க்கலாம். ஓப்பனிங் சாங் ஒன்று வருது, விநாயகர் பற்றி. அந்த சாங் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ரச்சிதா மேம் வர சீனெல்லாம், அவங்களுக்கு வச்சுக்கிற பிரேமெல்லாம் இப்போ டிஓபி வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காரு. நல்லா அழகாக காட்டியிருக்காங்க ரச்சிதா மேம். தான் என்ன சொல்ல, வழக்கம் போல் நடக்க தான் ஒரு ஆர்ஆர் சப்ஜெக்ட் தான் இது. ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே போவாங்க. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஒரு ஆன்மாவை பற்றி எடுத்துருக்கு. பேக்ரவுண்ட் பீஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் தான் முடிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்குள்ளே வந்து ஒரு ஆன்மா வந்து ஊடுருவுது. அது வந்து எல்லாருமே அந்த ஆன்மா பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தீய சக்தின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தூய சக்தி. பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, தப்பாக நடக்குதுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த ஆன்மா வருது. அதை வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது என்னென்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக எல்லாரும் போய் படத்தை பாருங்கள். காமெடி முல்லை கோதனை பண்ணியிருக்காங்க. காமெடியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்தது. படத்தில் நிறைய ஆக்டிவ்ஸ், காமெடி, அந்த மூவி, அந்த என்ஜாய்மெண்ட், த்ரில்லிங் கொண்டு போனால் நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. சூப்பராக பண்ணிடுறாங்க ரச்சிதா மேம், மகாலட்சுமி. வேறு ஆக்டிங்கில் அந்த குறையும் இல்லை. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அப்படிலாம் அதெல்லாம் இல்லை ப்ரோ. பயமாக இருக்கிறதோட அந்த ஸ்டோரி என்ன நடக்க போகுது, அடுத்தது இது எப்படி கொண்டு போகிறாங்க தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் ப்ரோ, எமோஷனல் லேடிஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருக்கு. 9966 இதான் ட்விஸ்ட்டு. நல்லா இருக்குது. போர் அடிக்கல. நல்லா இருக்குது படம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு க்ளூ. நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. பயங்கரமாக இருக்குண்ணா படம். சென்டிமெண்ட்டான படம்ண்ணா. பெண்களுக்கு எதிராக ஏமாற்றக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும், அதே மாதிரியான படம்ண்ணா இது. பேய் படமாக சொல்லி ஒரு கருத்தாக சொல்கிற படம்ண்ணா இது. பெண்களுக்காகண்ணா. பயமாக இல்லைண்ணா. சென்டிமெண்ட்டான படம்ண்ணா. பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணா. சரண மீனாட்சிக்கு அப்புறம் இந்த படம் சூப்பராக இருக்குண்ணா அவங்களுக்கு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. பார்க்கலாண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாண்ணா. ஃபேமிலி படம்ண்ணா. அதை கடைசியாக அந்த சென்டிமெண்ட் தானே பிடிச்சிருந்தது. அப்பா பாசம் பொண்ணு சென்டிமெண்ட்ண்ணா. அவ்வளோதாண்ணா. சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு இப்போத்த ட்ரெண்டுக்கு உண்டான படம் தான். பெண்களுக்கு உண்டான ஒரு செக்யூராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். செக்யூர் தான் சார். இப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு இதுதான்.
அதை வந்து ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. பேய் படமெல்லாம் இல்லை சார். அதாவது வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஹாரருங்கிறது பேர் தான், பட் என்னென்னா அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு. சாங்ஸ், கேமரா எல்லாமே நல்லா இருக்குது சார். டைரக்ஷன், டயலாக் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. படம் நல்லா இருந்ததுண்ணா. படம் ஹாரர் மூவி, அது நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான். ஆக்சுவலாக நல்லா இருக்காங்க. படம் நல்லா ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான் எல்லாம்.